இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தப்பா நினைச்சுக்காத வர்ஷினி, இந்த பணம் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம், தப்பில்ல. ஆனா அந்த பணம் நியாயமான விஷயங்களுக்கு நியாயமா செலவு பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. ₹1 வேஸ்ட் ஆனாலும் அது நம்ம உழைப்ப உதாசீனப்படுத்தினதுக்கு சமம். ஓ, எனக்கு தெரியும் தமிழ். வர்ஷினி, ஒரு நிமிஷம். விரல் என்ன இங்கு? ஓ, இதுவா? ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரோம். ரெஜிஸ்டர் ஆபீஸா? எதுக்கு? எங்க தாத்தாவோட சொத்து ஒண்ணு ஊர்ல இருக்கு, அது மாமாக்கு தேவைப்படுதுன்னு அம்மா சொன்னாங்க. அதான் மாமா பேருக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். யார்கிட்டயுமே சொல்லல. இது எங்களுக்குள்ள நடக்கிற விஷயம், இது எதுக்கு எல்லார்கிட்டயும் சொல்லணும்? கிராமத்துல சொத்தா? இது வரைக்கும் அதை பத்தி யாருமே சொன்னது இல்லையே. ஒருவேளை கணேசன் வேற ஏதாவது பிளான் பண்றாரா? என்ன சிஸ்டர், சேது, ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் அத்தான் எப்படி கவுக்குறதுனா, என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு, தட்டுமா? சேது, கிராமத்துல உங்க தாத்தாக்கு ஏதாவது பூர்வீக நிலம் இருக்கா? எங்க தாத்தாவுக்கா? உங்க தாத்தாக்கு தான். அப்படிலாம் எதுவும் இல்லையே சிஸ்டர். நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்றீங்களா? சின்ன வயசுல இருந்து அங்கதான் வளர்ந்தேன், அப்படிலாம் ஒரு சொத்தும் இல்லையே. என்னாச்சு சிஸ்டர்? ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? ஒண்ணுல சேது, அத்தை ஊர்ல இருக்கிற சொத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதான். ஓ, ஏதாவது வாங்கறதுக்காக பேசியிருப்பாங்க. ஏன்னா பிறந்து வளர்ந்த ஊர் இல்லையா, அந்த ஊர்ல நமக்குன்னு ஒரு சொத்து இருந்தா நல்லா தானே இருக்கும். அதுக்காக கூட ஜனாமா கிட்ட சொல்லி ஏதாவது சொத்து வாங்கறதுக்காக பேசியிருப்பாங்க. மற்றபடி எங்களுக்குன்னு பூர்வீக சொத்துலாம் இல்லை, எல்லாமே ஜனாமா கிட்ட இருக்கிறது தான். சரிங்க சிஸ்டர். இதுல ஏதோ அந்த கணேசன் பிளான் பண்ணிருக்காரு. ஹலோ. ஏய், கணேசன் பேசுறேன். என்ன சார், புது நம்பர்ல இருந்து கூப்பிடுறீங்க? ஆமா, இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு எப்பயும் பேசுற நம்பர்ல இருந்து கூப்பிடுவாங்களா? சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? ஏசி சர்வீஸ்க்கு வர்ற மாதிரி ஒரு 2 பசங்களை செட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வை. என் மச்சானுக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருக்கானுங்க, அதுல பாய்சனைடு கேஸை ஃபில் பண்ணணும். சார். ஏய், என்ன இது கொலை கேஸ் சார். எனக்கு தெரியாதா? சொன்னதை மட்டும் செய். உடனே ஆட்களை ஏற்பாடு பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வேலையை பாரியா. யாருக்கும் எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். சரிங்க சார். நாளை பின்ன மாட்டிக்கிட்டா என்ன காட்டி கொடுத்துறாதீங்க சார். ஏய், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். முதல்ல அந்த பசங்களை வர சொல்லு. சரிங்க சார்.